அன்பிற்கினிய கேசி திருச்சி நேயர்களே, 28/3/2024 புனித வியாழன் திருப்பலி மாலை 6 மணிக்கும், 29/3/2024 புனித வெள்ளி சிறப்பு சிலுவை பாதை மற்றும் வழிபாடுகள் மாலை 5 மணிக்கும், 30/3/2024 இரவு 10 மணிக்கு இறை புகழ்ச்சியும், 11:30 மணிக்கு உயிர்ப்பு பெருவிழா சிறப்பு திருப்பலியும் நடைபெறும். ஆண்டவரின் பாடுகள் உயிர்ப்பு பெருவிழா நிகழ்வுகளை கேசி திருச்சி யூடியூப் சேனலில் நேரலையில் பங்கு பெற்று பாவ வாழ்விலிருந்து உயிர்ப்பு பெறுவோம். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்த இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்த இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உன்னை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்திலே என்னுடைய இனிமையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நாம் திருவையோடு இணைந்து புனித வார நிகழ்வுகளை பக்தியோடு பின்பற்றி கொண்டிருக்கிறோம். தவக்காலத்தினுடைய தவ முயற்சிகள் அனைத்தும் நம்முடைய வெற்றி வாகையால் சூடப்பட இருக்கின்றன என்பதை நாம் அறிந்து கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு அனுபவமும் ஆண்டவரோடு இணைந்து நம்மை பயணம் செய்ய, ஆண்டவராக பிறருக்கு பிரதிபலிக்கக்கூடிய மனிதர்களாக நம்மை மெருகேற்றி கொண்டிருக்கிறது என்பதை பார்த்து நானும் மகிழ்கிறேன், நீங்கள் மகிழ்வீர்கள் என்று நம்புகிறேன். ஆண்டவருடைய ஆற்றல் என்னால் நம்மோடு கூட இருக்கிறது. இந்த புனித வாரத்தினுடைய பயணத்தில் ஆண்டவரோடு உணவருந்த, ஆண்டவரோடு குருக்களாக பயணிக்க, ஆண்டவரோடு சிலுவை சுமக்க, அவரோடு கல்வாரியில் அறைபட உயிர் துறக்க, அவரோடு மீண்டும் உயிர் தெழுந்து நம் சகோதர சகோதரிகளை சகோதரனாக சகோதரியாக பார்க்க, இயேசுவின் பிம்பங்களாக மாறுவதற்கு நம்மையே நாம் தயார் செய்கின்ற காலமாக இந்த புனித வாரத்தையும் பாஸ்கா நிகழ்வுகளையும் நான் பார்க்கிறேன். நீங்களும் அதே பின்னணியில் ஆண்டவராக மாறுவதற்கான தயாரிப்பில் இயேசுவினுடைய பிம்பங்களாக வாழக்கூடிய ஆற்றலை பெற வேண்டும் என்ற சிந்தனையோடு தயாரித்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கையிலே நாம் இந்த திருப்பலியிலே பங்கு பெற வந்திருக்கிறோம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த தயாரிப்பிலே உறுதிப்படுத்தி நாம் பிறருக்கு இயேசுவை கொடுக்கக்கூடியவர்களாக, இயேசுவை காட்டக்கூடியவர்களாக, இயேசுவையே நாம் வாழக்கூடியவர்களாக இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே நாம் கலந்து கொள்வோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும்
கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களுக்காக உமது திருமகன் சிலுவை சுமையை ஏற்றுக்கொள்ள திருவுளம் கொண்டீரே. அதனால் எதிரியின் ஆதிக்கத்தை எங்களிடமிருந்து அகற்றி உம்மடியார்களாகிய நாங்கள் உயிர்ப்பின் அருளை அடைய செய்வீராக. உம்மோடும் தூய ஆவியாரோடும் இணைந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோர்க்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50, இறை வார்த்தைகள் 4 முதல் 9 வரை. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கின்றேன். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தெழவில்லை, விலகி செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோர்க்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாரை ஆக்கிக் கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்றறிவேன். நான் குற்றமற்றவன் என எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் அருகில் உள்ளார். என்னோடு வாக்காடுபவன் எவன்? நாம் இருவரும் எதிரெதிரே நிற்போம். என் மீது குற்றச்சாட்டப்படுபவன் எவன்? அவன் என்னை நெருங்கட்டும். இதோ ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார். நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாரால் இயலும்? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல். நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை. கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். 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 ஏனெனில் உம் பொருட்டே நான் இழிவை ஏற்றே. வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது. என் சகோதரருக்கு வேற்று மனிதன் ஆனே. என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலான் ஆனே. கடவுளே, உமது
பேரன்பின் பெருக்கினார் எனக்கு பதில் மொழி தாரும். உமது இல்லத்தின் மீது எனக்குண்டான ஆர்வம் என்னை எரித்து விட்டது. உம்மை பழித்து பேசுவோரின் பழி சொற்கள் என் மீது விழுந்தன. பழிச்சொல் என் இதயத்தை பிளந்து விட்டது. நான் மிகவும் வருந்துகின்றேன். கடவுளே உமது பேரன்பின் பெருக்கினார் எனக்கு பதில் மொழி தாரும். ஆறுதல் அளிப்பவர்களுக்காக காத்திருக்கிறேன், யாரும் வரவில்லை. தேற்றுவோருக்காக தேடி நின்றேன், யாரும் காணவில்லை. அவர்கள் என் உணவில் நஞ்சை கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு கடியை குடிக்க கொடுத்தார்கள். கடவுளே உமது பேரன்பின் பெருக்கினார் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளே உமது பேரன்பின் பெருக்கினார் எனக்கு பதில் மொழி தாரும். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். எங்கள் அரசரே போற்ற பெருக, எங்கள் குற்றம் கண்டு இரக்கம் கொண்டவர் நீரொருவரே. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 26 இறை வார்த்தைகள் 14 தொடங்கி 25 முடிய. பன்னிருவருள் ஒருவராகிய யூதாசு ஸ்காரியோத்து தலைமை குருவிடம் வந்து, இயேசுவை உங்களுக்கு நான் காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். அவர்களும் 30 வெள்ளிக்காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்காக வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான். புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து, நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டுமென விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய், எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது, என் சீடர்களோடு வீட்டில் பாஸ்கா கொண்டாடப் போகிறேன் என போதகர் கூறுகிறார் எனச் சொல்லுங்கள் என்றார். இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள்.
மாலை வேளையானதும் அவர் 12 பந்தியில் அமர்ந்தார். அவர்கள் உண்டு கொண்டிருந்தபோது அவர், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய், ஆண்டவரே, அது நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள். அதற்கு அவர், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டிக் கொடுப்பான். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு. அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருந்திருக்கும் என்றார். அவரை காட்டிக் கொடுக்க இருந்த யூதாசும், ரபி, நானோ என்ன அவரிடம் கேட்க, இயேசு, நீயே சொல்லிவிட்டாய் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, புனித வாரத்தினுடைய புதன்கிழமையிலே நாம் இருக்கிறோம். புனித வாரம் குருத்து ஞாயிறோடு தொடங்குகிறது. இந்த குருத்து ஞாயிறை எனது நண்பர் பணிபுரிகின்ற பங்கிலே நான் இந்த திருப்பலியை நிறைவேற்ற சென்றிருந்தேன். சென்றிருக்கிற போது குருத்து ஞாயிறுடைய தொடக்கத்தில் ஓலைகளை மந்திரித்த பிறகு மத்தேயு நற்செய்தியிலிருந்து நமக்கு வாசிக்கப்பட்டது. அந்த மத்தேயு நற்செய்தியினுடைய சாரம்சம் லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரம் 31வது இறைவார்த்தையில் நான் பார்த்தேன். என்ன சொல்லிருக்கிறது? அந்த செய்தியினுடைய சாரம்சம், ஆண்டவர் பவனியாக எருசலேம் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும், எருசலேம் நகருக்குள் செல்ல வேண்டும். செல்வதற்கு வாகனம் தேவை. அந்த வாகனம் எதுவாக இருக்க வேண்டும் என்று அவரே முடிவெடுக்கிறார். அப்பொழுது லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரம் 31வது இறைவார்த்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் போங்க, கழுதை குட்டி மரியம் கட்டப்பட்டிருக்கும், அதை அவிழ்த்து வாங்க, யாராவது உங்களை கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுங்க, இது ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அதே பின்னணியோடு இந்த நாளுக்கான இந்த விவிலிய பகிர்வை நான் யோசித்து கொண்டிருக்கிற போது, அடுத்ததாக தனக்கு தேவை என்று ஆண்டவர் ஒன்றை முன்மொழிகிறார். இங்கும் இன்றைய நற்செய்தியில் சீடர்கள் வருகிறார்கள். பாஸ்கா விருந்துண்ண எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், பேர் சொல்லவில்லை, யாராவது ஒருத்தர் அப்படின்னு சொல்லல, இன்னாரிடம் முன்கூட்டியே அவர்கள் முன்குறித்து வைத்திருக்கிறார். இன்னாரிடம் நீங்கள் போங்கள், போய் போதகர் தன்னுடைய சீடர்களோடு பாஸ்கா விருந்துண்ண அறை ஏற்பாடு செய்ய சொன்னார் என்று சொல்லுங்கள் அப்படின்னா எல்லாம் நடந்துருச்சு. அருமையான ஒரு 2 நிகழ்வுகளும். ஆனால் இந்த இயேசுனுடைய இந்த 3 ஆண்டு பணிவாழ்வை நம்ம பார்க்கணும். பார்க்கிற போது எனக்கு பிரமிக்கின்ற வகையிலே அவருடைய பணிவாழ்வு இருந்திருக்கிறது. இந்த 3 ஆண்டுகளும் அவர் என்னென்னலாம் செய்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கிற போது, எதெல்லாம் செய்திருக்கிறார் அப்படிங்கிறத விவிலியம் சொல்லுது. அவர் எப்படிப்பட்டவர் என்பதை திரு அவை நூல்கள் நமக்கு சொல்லுகிறது. அவர் எதெல்லாம் செய்திருக்கிறார், எப்படி செய்தார் என்பதை விவிலிய அறிஞர்கள், இறையியலாளர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். நாங்கள் புத்தகங்களை வாசிக்கின்றோம், பெரியவர்களிடமிருந்து பக்தி முயற்சிகளை கற்றுக்கொண்டிருக்கிறோம். கற்றுக்கொண்ட பக்தி முயற்சிகளையும் வாசித்த புத்தகங்களினுடைய எண்ணோட்டங்களையும் நமது நம்பிக்கைகளை பெருக்க நம்மோடு கூட பயணம் செய்வதற்கான எண்ணங்களாக அதை நாம் வைத்திருக்கிறோம். நான் பார்க்குறேன், பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நூல்கள் இயேசுவை பற்றி எழுதப்பட்டிருக்கின்றன. பல ஆண்டுகள் விவிலிய அறிஞர்கள், திரு அவை தந்தையர்கள்,
குருக்கள், திருத்தந்தையர்கள், மடல்கள் என பல்வேறு புத்தகங்களும் மனிதர்களும் இந்த இயேசுவை பற்றி பேசுகிறார்கள். இவருடைய எண்ணோட்டத்தை, இவருடைய வாழ்வியலை, இவர் வளர்ந்த விதத்தை, கடவுள் பிரதிபலிக்கின்ற பிம்பமாக இவர் வாழ்ந்ததை, இவருடைய பாடுகளை, இவருடைய இயேசுனுடைய இறப்பை இந்த உலகம் எப்படி பார்த்தது, இயேசுனுடைய உயிர்ப்பை உலகம் எப்படி பார்க்கிறது என்பதை பற்றியெல்லாம் பேசுகிறார்கள். அதற்கு முன்பதாகவே இயேசுனுடைய பிறப்பை பற்றியும் பேசுகிறார்கள். நிறைய புத்தகங்கள், நிறைய மனிதர்கள், நிறைய கருத்துக்கள், நிறைய போதனைகள், நிறையான பாடல்கள், பல ஆயிரக்கணக்கான சினிமாக்கள், அனைத்து திரைப்படங்கள் நமக்கு இவரை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கின்றன. இவை அனைத்துமே நான் எப்படி புரிந்து கொள்கிறேன் அப்படின்னு பார்க்கிற போது, இந்த புத்தகங்கள், போதனைகள், இந்த சினிமாக்கள், இந்த பாடல்கள் அனைத்தும் இயேசுவை பற்றி சொல்லுகின்றன. ஆனால் இதனுடைய விளைவு நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான். அந்த விளைவு தான் நீங்களும் நானும் இயேசுவாக மாற வேண்டும் என்ற அழைப்பு. இதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பிறரை பற்றி நாம் பேச முடியும். என் அப்பா இப்படிப்பட்டவர், எனது அம்மா இப்படிப்பட்டவங்க, என் கூட பிறந்தவங்களாம் இப்படி பழக்க வழக்கத்தை கொண்டிருந்தார்கள். இந்த நாடு தன்னுடைய பண்பாட்டு கலாச்சாரத்தோடு இவ்வாறு இணைந்து வாழ்கிற மக்களை கொண்டிருக்கிறது. ஆனால் நான் எப்படி வாழ்கிறேன் என்ற சிந்தனை தான். இயேசு எப்படி வாழ்ந்தார் என்பதை அனைத்தும் சொல்லுகிறது. இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அனைத்து ஊடகங்களும் நமக்கு சொல்லுகின்றன. ஆனால் இந்த படிப்பினைகளிலிருந்து நான் நம்பிக்கைகளை பயணம் செய்கிற போது நான் இயேசுவாக மாறுவதற்கான ஆற்றலை பெறுகிறேன் என்ற சிந்தனையோடு நான் இயேசுவாக மாறிப்போகிறேன் என்று நீங்களும் நானும் நம்முடைய வாழ்வினுடைய எண்ணோட்டங்களை மாற்றிக்கொண்டு இயேசுவாக மாற வேண்டும் என்ற அழைப்பை தான் இந்த புனித வாரம் கொடுப்பதாக நான் பார்க்கிறேன். அந்த வகையில் இயேசுனுடைய இந்த 3 ஆண்டு பயணம், நான் சொன்னது போல அவருடைய இந்த 3 ஆண்டு பயணம் என்பது எதுவாக இருந்திருக்கும் அப்படின்னு பார்க்கிற போது, செல்கிற இடங்களிலெல்லாம், பார்க்கிற மனிதர்களுக்கெல்லாம், சந்திக்கிற நிகழ்வுகளை எல்லாம் நன்மையே செய்யக்கூடிய மனிதனாக நான் பார்த்துருக்கிறோம். நம்ம சாமி கும்பிட போவோம், கோயிலுக்கு வருகிறோம், இல்லை இயேசுவை பல நேரங்களில் பிதாசுதன் பரிசுத்தாவி அடையாளம் மறைந்து கடவுளை நினைவுகிறோம். சில நேரங்களில் அது கூட இல்லை என்றால் இவ்வாறு கரங்களை வைத்து நாம் கடவுளை அடையாளம் கொள்ளுகிறோம். அப்படி அடையாளம் கொள்ளுகிற போதெல்லாம் ஏதோ ஒரு வேண்டுதல், ஏதோ கடவுளுடைய உடனிருப்பு, ஏதோ கடவுளுடைய ஆற்றல் என்னோடு இருக்க வேண்டும் என்ற சிந்தனை தான் நமது உள்ளத்தில் இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த அடையாளங்கள், வேண்டுதல் எல்லாமே இருக்கிறது என்பதை நான் பார்க்குறோம். நான் சின்ன பிள்ளையில் 1வது படிக்கிற போது என்னுடைய மூத்த அண்ணனுக்கு திருமணமாகி என்னுடைய அண்ணி ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள். பெற்றெடுத்து என்னுடைய மாமா வீட்டில் தான் குழந்தை பிறந்த நிகழ்வுகள்லாம் நடந்தது. 3 மாதங்கள் கழித்து, 3-4 மாதங்கள் கழித்து இருக்கும் என்று நினைக்கின்றேன். நான் அப்போது அவர்கள் எங்களுடைய வீட்டிற்கு அழைத்து வந்தார்கள் எங்கள் அண்ணியை. வந்த உடனே எங்கள் மாமா வீட்டிலேருந்து அழைச்சிட்டு வந்து நேராக எங்கள் வீட்டுக்குள்ளே வரல, நேராக எங்கள் ஊருடைய ஆலயத்தில், புனித செங்கோலனை ஆலயத்திற்கு போனாங்க. நான் சின்ன பிள்ளை தானே, எல்லாம் கூட வேடிக்கை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருப்போம். அப்போ போய்கிற போது நான் இங்கே போனோடனே எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன், எங்கள் அண்ணி, எங்கள் மாமா கூட வந்திருந்தார். எல்லாமே நிறைய பேர் என்ன மட்டும் வேடிக்கை பார்க்குறவங்க, எங்கள் சொந்தக்காரவங்க நிறைய பேர் இருந்தாங்க. கோயிலை திறந்து 2 மெழுகுதிரியை கொடுத்து, கொஞ்சம் காசை கையில் கொடுத்து மெழுகுதிரியை ஏற்றி கோயிலுக்கு வைக்க சொன்னாங்க. காசை உண்டியலில் போட சொன்னாங்க. அப்படி போட்டுக்கிட்டு இருக்கிற போதே எங்கள் அண்ணி என்ன பண்ணாங்க, தன்னுடைய கரங்களில் இருக்கிற அந்த குழந்தைய, அந்த பெற்றெடுத்த முதல் மகனை அந்த பீடத்துக்கு முன்பாக அப்படியே தரையில் வச்சாங்க. இதை நீங்கள் உங்கள் வீடுகளில் நீங்களும் குழந்தை பெற்ற உடனே இதை செய்திருப்பீர்கள். இன்றும் அந்த பழக்கம் எங்கள் ஊர்லலாம் இருக்கிறத நான் பார்க்குறேன். எல்லா வீடுகள்லேயும் கடவுளுக்கு முன்பாக அந்த குழந்தையை வைத்து ஜெபம் பண்ணுவது வழக்கமாக இருந்திருக்கிறது. நான் கூட பங்கிலை பணியாற்றுகிற போது
திருமுழுக்கு கொண்டு வருகிற குழந்தைகள் எல்லாம் திருமுழுக்கு பிறகு அந்த குழந்தைகளை என்னுடைய கரங்களில் ஏந்து இந்த திருப்பிடத்தில் வைத்து ஜெபம் செய்து அவர்களுக்கு கொடுப்பது என்னுடைய வழக்கமாக நான் கொண்டிருக்கிறேன். ஏன் இதை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்குற போது 2 வகையான சிந்தனைகள் என்னிடம் வருகிறது. முதல் சிந்தனை, பல ஜெபங்களுக்கு பிறகு, பல எழுப்புகளுக்கு பிறகு கடவுள் கனியாக இந்த குழந்தையை எனக்கு கொடுத்தார், கடவுளுடைய படைப்பாற்றலே நான் அவருடைய சிறந்த பங்காளியாக மாறியிருக்கிறேன், அதற்காக கடவுளே ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்வதாக இந்த குழந்தையை அங்கு பீடத்திற்கு முன்பாக சமர்ப்பித்து ஜெபிப்பது. இரண்டாவதாக நான் பார்க்கிறேன், நீ கொடுத்த இந்த கனியை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன், உன்னுடைய அருளும் ஆற்றலும் இந்த கனியோடும் என்னோடும் இருக்க வேண்டும், உனது அன்பிற்கு சாட்சியாக நன்மைத்தனம் நிறைந்த பிள்ளையாக இவனை வளர்ப்பது உடல் நலத்தோடு மட்டுமல்ல, உள்ள சுகத்தோடு மட்டுமல்ல, பொருள் வளத்தோடு மட்டுமல்ல, இவனுடைய எண்ண ஓட்டங்களிலும் நன்மைத்தனம் நிறைந்திருக்க வேண்டும், ஆண்டவரே ஆசீர்வதியும் என்று சொல்லியாகத்தான் கடவுளுக்கு அதை ஒப்பு கொடுப்பதாக நான் பார்க்கிறேன். அதே சிந்தனையை தான் கடவுள் இயேசுவாக, ஆண்டவர் இயேசுவாக நாம் வாழ வேண்டும் என்ற சிந்தனையை இந்த புனித வாரம் நமக்கு சொல்லுகிறது. யார் வாய் பேச முடியாமல் இருந்தானோ அவனுக்கு பேசக்கூடிய ஆற்றல், யார் கண் பார்வை இல்லாமல் இருந்தானோ அவனுக்கு பார்க்கக்கூடிய வல்லமை, யார் நடக்க முடியாமல் நொண்டிய மூடமாக கிடந்தானோ எழுந்து நடந்து ஓடுவதற்கான, அவனுடைய பாயை சுருட்டி கொண்டு சுமைகளை சுமந்து கொண்டு போவதற்கான கூடிய வல்லமையை கூட ஆண்டவர் கொடுத்தார். இப்படி அந்த விவிலியத்தினுடைய மையம் அனைத்துமே சொல்லுகிறது, எதையெல்லாம் மனிதர்களுக்கு தேவைப்பட்டதோ அதையெல்லாம் ஆண்டவர் வாரி வாரி கொடுத்தார். ஆனால் அந்த புனித வாரத்தினுடைய தொடக்கத்தின் தொடங்கி இன்ற நாள் வரை நாம் விவிலியத்திலே வாசிக்கிறோம், இவர் தானாக முன்வந்து கொடுத்தார், கேட்டதையெல்லாம் கொடுத்தார். இப்பொழுது அவர் கேட்கிறார். முதல் முறையாக ஆண்டவர் இயேசு பிறரிடத்தில் கேட்பதை நான் பார்க்கிறேன். என்ன கேட்கிறார்? தான் பயணம் செய்ய பவனியாக செல்வதற்கு ஒரு கழுதை வேண்டும் என்று கேட்கிறார். சீடர்களோடு பாஸ்கா விருந்துண்ண ஒரு அறை வேண்டும், ஒரு வீடு வேண்டும் என்று கேட்கிறார். இதே ஆண்டவர் தான் சொல்லுவார், வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, நரிகளுக்கு பதுங்கு குழிகள் உண்டு, ஆனால் யாருக்கு ஒன்றுமில்ல, மணமகனுக்கோ எதுக்கு இடமில்லை, தலை சாய்க்கு கூட இடமில்லை என்று சொல்லுவார். அதான் இது இங்கே வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. பயணம் செய்வதற்கு ஒன்றுமில்லை, உணவு உண்ணுவதற்கான வீடு இல்லை, நாளைக்கு எதெல்லாம் இல்லாமல் போகுதுன்னு தெரியலை. வருகிற நாட்களில் நம்ம அதை சிந்திப்போம். கடைசியில் உயிரும் இல்லாமல் தான் போக போகுது ஆண்டவருக்கு. அதனை எதிர்நோக்கில் நாம் இருக்கிறோம். அப்படிப்பட்ட நம்பிக்கை பயணத்தில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வது, நம்முடைய ஜெபங்கள் அனைத்துமே எதுவாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கிற போது, எனக்கு பணம் வேண்டும், எனக்கு பதவி வேண்டும், என்னை பிறர் மதிக்க வேண்டும், உடல் நல வேண்டும், உள்ள சுகம் வேண்டும், வீடு கட்டணும், பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கை அமையணும், பிள்ளைகள் நன்றாக படிக்கணும், இப்படி நம்முடைய தேவைகளை மிச்சம் அடுக்கி கொண்டே போகலாம். நான் கூட அதில் சளைச்சவன் இல்லை. நீங்கள் எப்படி ஜெபிக்கிறீர்களோ அதுபோல் நான் கூட, ஆண்டவரே எனக்கு நல்ல உடல் நலத்தை கொடும், நல்ல பதவியை கொடும், நல்ல பணத்தை கொடுன்னு கூட பல நேரங்களில் வேண்டியிருக்கிறேன். இதில் யாருமே சளைத்தவர்கள் அல்ல. திருத்தந்தை கூட அப்படி தான் சளைச்சிருப்பார். முதலாக திருத்தந்தை, நம்ம இப்போது இருக்கிற திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கணுன்னே நம்மக்கிட்ட கூட கேட்டார்ல, நீங்கள் எல்லாம் தலையை குமிஞ்சு நீங்களாம் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் கேட்குறது கூட ஒரு கேள்வி தான். ஆனால் அதே மாதிரியாகத்தான் இங்கு ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, அவருடைய தேவைகளை உடன் பயணித்து கொண்டே இருக்கிறாரு, நன்மைகள் செய்து கொண்டே இருக்கிறாரு. ஆனால் இந்த புனித வாரத்தினுடைய பயணத்தில், நம்பிக்கை பயணத்தில் ஆண்டவர் கேட்கிறத நாம் பார்க்கிறோம். இந்த ஆண்டவர் ஏன் கேட்க தொடங்குகிறார் என்று பார்க்கிற போது, அவருடைய உயிர்ப்புக்கு பிறகு நீங்களும் நானும் அவரிடம் கற்றுக்கொண்ட அனைத்தையும், தெளிந்து கொண்ட அனைத்தையும் பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்ற அழைப்பை விடுப்பதாக நான் பார்க்கிறேன். அதில் சிறந்த அழைப்பு என்ன என்று பார்க்கிற போது, விவிலிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், இயேசுவினுடைய உயிர்ப்பு அனுபவம் நம்மோடு கூட அடுத்திருப்பவனை
சகோதரனே சகோதரியே என அழைக்கக்கூடிய ஆற்றலை வல்லமையை நமக்கு கொடுத்தது. அதனால தான் திரு அவையில் எந்த ஜெபம் எந்த திருப்பலி தொடங்கினாலும் முதல்ல நம்ம ஆரம்பிக்கிறது அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே என்று சொல்கிறோம். இது ஆண்டவர் இயேசுனுடைய உயிர்ப்பு அனுபவத்தினுடைய பலனாக நான் பார்க்கிறேன். அதே பலனை தான் ஆண்டவர் இயேசு இன்று உங்களுக்கு கொடுக்கிறார். எப்படி இதை ஆண்டவர் இயேசு உங்களுக்கு கொடுக்கிறார் அப்படின்னு பார்க்கிற போது, ஆண்டவர் தமது வல்லமையால் இதை கொடுப்பதாக நான் பார்க்கிறேன். ஆண்டவருடைய வல்லமையால் கொடுக்கிற போது திருவெளிப்பாட்டு புத்தகம் 3வது அதிகாரம் 20 தொடங்கி 21 முட இறைவார்த்தைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன இறைவார்த்தைகள் அப்படின்னு பார்க்கிற போது, இதை நான் விவிலியத்திலிருந்து உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். நான் கதவருகில் நின்று தட்டி கொண்டே இருக்கிறேன். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன், அவர்களும் என்னோடு உணவு அருந்துவார்கள். நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் அவரோடு வீற்றிருப்பது போல வெற்றி பெறும் எவருமே எனது அரியணையில் என்னோடு வீற்றிருக்கும் உரிமை அடைவார்கள். கேட்க செவியுள்ளோர் திருச்சபைகளும் தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும். இதான் அதனுடைய சிந்தனை. எதுவாக நான் பார்க்கிறேன் அப்படின்னு பார்க்கிற போது, கடவுளோடு இணைந்திருப்பது, கடவுளாகவே நாம் வாழ்வது. எப்படி கடவுளாகவே நாம் வாழ முடியும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு சொல்லுறார். கடவுளாக வாழ்வதற்கு கடவுள் நமது உள்ளத்தில் இருக்க வேண்டும். கடவுளாக வாழ்வதற்கு கடவுள் நம்முடைய எண்ணத்தில் இருக்க வேண்டும். கடவுளாக வாழ்வதற்கு கடவுள் நம்முடைய ஆவியிலே இருக்க வேண்டும். இந்த 3 சிந்தனைகள் தான் கொடுக்கிறார். உயிர்ப்பு என்பது நீங்களும் நானும் கடவுளாகவே வாழக்கூடிய அழைப்பை கொடுக்கிறது. அந்த அழைப்பு தான் கடவுள் சொல்கிறாரு, கதவருகளில் தட்டிக்கிட்டே இருக்கிறாராம். தட்டிக்கிட்டே இருக்கிற கடவுளுக்கு யாராவது ஒருத்தர் திறந்தா, நமது உள்ளத்தை தான் சொல்லுவதாக நான் பார்க்குறேன், யாராவது ஒருத்தர் திறந்தா அவர் உணவருந்துகிறார். உணவருந்துவது என்பது உறவை வளர்ப்பது. உணவருந்துது என்பது தனது உழைப்பை கொடுப்பது. உணவருந்தது என்பது தன்னோடு கூட பிறரை ஏற்றுக்கொள்வது. இந்த சிந்தனையை கடவுள் கொடுக்கிறார். அவரோடு உணவருந்த கதவை திறந்து விடுக தயாராக இருக்கக்கூடிய நாம் இந்த புனித வாரத்தில் அவரோடு இணைந்திருக்கவும் செய்கிறோம். அவரோடு உணவருந்தினால் அவரோடு எல்லையில்லாத வாழ்வு நிலையிலே இருக்கிறோம். அந்த வாழ்விலை யார் வழியாக கொடுக்கிறார் அப்படின்னு பார்க்கிற போது தூய ஆவியார் வழியாக கொடுக்கிறார் என்ற சிந்தனை நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த சிந்தனையில் நாம் இயேசுனுடைய பாடுகளுக்கு, இயேசுனுடைய இறப்புக்கு, இயேசுனுடைய புதைக்கப்படுதல் நிகழ்வுக்கு, இயேசுனுடைய உயிர்ப்பின் அனுபவத்திற்கு நாம் தயார் செய்து கொண்டிருக்கிறோம். தயார் செய்கிற நம்மை இறைவன் தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். இந்த புனித வாரம் நமக்கு ஆசீர்வாதமான வாரமாக, நம்பிக்கையினுடைய அடுத்த கட்டத்தில் நன்மையின் பிள்ளைகளாக நாம் வாழ்வதற்கு இருக்கின்ற அழைப்பாக நாம் உணர்ந்து தயார் செய்வோம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமேன். நாங்கள் தந்த காணிக்கையெல்லாம் இரட்சகர் கொடுத்தது, மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் உன் அன்பு மாறாது. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே,
காணிக்கை யார் தந்தாய் நீதானே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கையை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகிறோம். உம் திருமகனுடைய பாடுகளின் மறைநிகழ்வை கொண்டாடும் நாங்கள் அதன் புனித பயனை பெற்றுக்கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளால் உலகனைத்தும் நல்லுறவை பெறுகின்றது, உமது மாண்பை அறிக்கையிடுகின்றது. சிலுவையின் வியத்தகு வல்லமையால் உலகத்தின் மீது தீர்ப்பும் சிலுவையில் அறையுண்டவரின் அதிகாரமும் விளங்குகின்றது. ஆகவே ஆண்டவரே, வானதுதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்ட களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பிழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் குணத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்று செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர், இந்த ஆலயத்தில் ஒரே குடும்பமாக கூடி ஜெபிக்கிற உமது அன்பான பிள்ளைகளாகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயானம் புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அன்னை தெரசாள், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி
நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தரும் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நான் உட்கொள்ளும் உமது திருவுடலும் திருரத்தமும் என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் இல்லாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் என் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பதாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இச்செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் உள்ளத்து உணர்வுகளை வெளிப்படுத்தி காத்தருளும். இவ்வாறு வணக்கத்துக்குரிய மறை நிகழ்வுகள் குறித்து காட்டும் உமது திருமகனுடைய இம்மை சாவாள் எங்களுக்கு நீர் முடிவில்லா வாழ்வு தந்துள்ளீர் என நம்புவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவர் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்றும் மகிழ்வுடன் வாழ
சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. சதா சகாயமாதா சத்திய தெய்வத்தாயே, நின் மக்கள் எங்களுக்கா மன்றாட வேண்டும் அம்மா. நின் மக்கள் எங்களுக்கா மன்றாட வேண்டும் அம்மா. இதோ உன் அன்னை என்று என் மீட்பர் இயேசு சொன்னார். இதோ உன் அன்னை என்று என் மீட்பர் இயேசு சொன்னார். இம்மையில் எம்மை தேற்ற உன்னை அன்றி யாரம்மா. இம்மையில் எம்மை தேற்ற உன்னை அன்றி யாரம்மா. சதா சகாயமாதா சத்திய தெய்வத்தாயே, நின் மக்கள் எங்களுக்கா மன்றாட வேண்டும் அம்மா. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாவ கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.